வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஜூலை மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையோட, கட்டுப்பாட்டோட விடாமுயற்சியோட செயல்படுறீங்கன்னா, அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். கடந்த சில மாதங்களா இருந்த கொஞ்சம் குழப்பங்கள், எந்த முயற்சி எடுக்கும்போதும் சின்னதா ஒரு தேக்கம் அதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் அ நீங்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். ரொம்ப காலமா நீங்க அவசர முடிவுகள தவிர்த்து, நல்ல ஒரு நிதானமான கருத்துக்கள எடுத்துக்கொண்டு, அது சிறந்த பலனா தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது, மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். ஆனா, அ அந்த பொறுப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க திறமையா சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது மூலியமா, உங்களோட மேலதிகாரிகள் எல்லாம் உங்க பேர்ல நம்பிக்கை வச்சு, அ அது ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா சின்னதா ப்ரமோஷன், இல்லன்னா சேலரில கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். எந்த ஒரு வேலைமா இருந்தாலுமே கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. அ கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லபடியா பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பா அமையும். ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அ வே முயற்சி செஞ்சு புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டாலுமே, அத தவற விடாதீங்க. அத நல்லா யோசனை பண்ணி, அது கரெக்ட்டா தான் பண்றோமா அப்படின்னு யோசிச்சுட்டு மீண்டும் செய்யுங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்த உங்களுக்கு கொண்டு போய் விடும். வியாபாரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். உங்க பழைய கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட், சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பார்ட்னர்ஷிப் கூடல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓப்பனா இருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பண வரவு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சீரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பெண்டிங்கா இருந்த வரவுகள் எல்லாம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெடிக்கல்க்காகவோ, இல்லன்னா வீட்டு மெயின்டெனன்ஸ்க்காகவோ சின்ன செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கவனிச்சுக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் தேவையற்ற செலவுகள எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 பேர் கூடயுமே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோரோட கவனத்தில மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ஸ பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அ பிள்ளைகளோட கல்வி, அவங்களோட வேலை தொடர்பான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஸ் கூட இருந்த ஒரு கருத்து வேறுபாடு குறையறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்த் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சீரா இருக்கும். இருப்பினும் முழங்கால்லயோ, இல்ல மூட்டு வலி, முதுகு வலி கொஞ்சம் டயர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கால்சியம் தொடர்பான உணவுகள எடுத்துக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும். தினசரி கொஞ்சம் வாக்கிங் பிராக்டிஸ் பண்றது இன்னும் கூடுதல் சௌரியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும், உங்களோட ஹெல்த் பொறுத்தவரைக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எந்த அளவுக்கு முயற்சி செய்றாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைத்திருக்கு அவங்களுக்கு. டெக்னிக்கலா எந்த அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வராங்க, அத பத்தி ஒரு முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறது கூடுதல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். கவனம்லாம் அந்த கான்சன்ட்ரேஷன் குறையாத பார்த்துக்கிறது ஒரு நல்ல சக்சஸா இருக்கும் இவங்களுக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாள் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும் சாதகமான நாளா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மட்டும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அந்த நாள் செய்ற வேலைய நிதானமா, ஒ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா எடுத்து செய்யுங்க. அது பரவாயில்லாம இருக்கும். அதே மாதிரி லக்கி நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்பர் 8 உங்களுக்கு லக்கி நம்பரா இருக்கும். கலர் பொறுத்தவரைக்கும் சக்சஸ் குடுக்கறதுக்கு நல்ல டார்க் ப்ளூ கொஞ்சம் பிளாக் சேர்ந்த ஒரு ப்ளூ உங்களுக்கு நெறைய சக்சஸ் குடுக்கறதுக்கு, லக்கி குடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பா இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். ரொம்ப கடினமான உழைப்பு, அதற்கான பலன், தொழில்ல ஒரு நிலையான முன்னேற்றம், குடும்பத்தில ஒரு அமைதி, நிதி ஒழுங்கு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். பொறுமையோட திட்டமிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்த செயல்படுத்துறீங்களோ, அது உங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நெனச்சேன்.
ரொம்ப நன்றி. நீங்க இத பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.